ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரபா. நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இன்றைக்கும் என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அன்பாக்சிங் பண்ணலாம். ஒரு 90s கிட்ஸு, ஒரு 2K கிட்ஸுக்கான ஒரு ப்ராடக்ட் ஒன்று அன்பாக்ஸ் பண்ணலாம் தான் இருக்கேன். ஸோ ப்ராபப்ளி நிறைய பேர் டிஸ்கிரிப்ஷன்லையும் டைட்டிலையும் பார்த்துருப்பீங்க என்ன பண்ண போகிறேன்ட்டு. டைம் ஒரு அமேசானில் ஒரு பெரிய ப்ராடக்ட், ஓகேங்களா, ஒரு பெரிய அன்பாக்சிங்கை தான் ஃபஸ்ட் டைம் இல்லை, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் நான் பண்ணதில்லை இதுக்கு முன்னாடி. ஸோ அதுதான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். இது என்னென்னா ரிமோட் ஆர்சி கார்னு வாங்க, ஓகேங்களா. எப்படின்னா ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் கார், ரிமோட் கண்ட்ரோல் கார்ஸ்லேயே கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் கார். ஸோ இதுதான் அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி இருக்குன்றதை டெஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் அன்பாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் சொல்கிறேன். அமேசான் வெளியே பாக்ஸ் கொஞ்சம் டேமேஜாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நல்லாவே வச்சுருக்காங்க. இது எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் அந்த பாக்ஸு. ஸோ பபிள் ராப் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த பபிள் ராப்பையும் நான் பிரிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ இதுதான் இது. ஸோ இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஆன்லைனில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த மாடல் ஒரு ஆர்சி. ஸோ இது என்னென்னா கெஸ்டர் ட்விஸ்ட் ஸ்டண்ட் கார்னு வாங்க. ஸோ இதில் சில மோட்ஸ்லாம் இதிலே கொஞ்சம் இது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் வெர்ஷன் சொல்லுவாங்க, கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. இது எவ்வளோன்றது நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணுறேன் நான். ஸோ ரொம்பவே நல்லா ப்ரீமியமாக இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இது குழந்தைங்க விளையாண்டா நார்மலாக உடஞ்சிடும் தெரியுமா, கொஞ்சம் இது கொஞ்சம் அந்தளவுக்கு இல்லாமல் இது ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஸோ வீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப இவங்க ஒரு வேறு விதமான இது எப்படி வேணால் பெண்டும் ஆகும் அந்த மாதிரி. இதை எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றது மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வேறு என்ன இருக்குன்றதை காமிச்சிடுறேன். ஸோ இதோட யூஸ்வலாக இருக்காமல் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ரொம்பலாம் குவாலிட்டி இல்லை, ரொம்பவே ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு பேஸ் குவாலிட்டியில் தான் இருக்குது. ஒரு பிளாஸ்டிக் ஒரு பேஸ் குவாலிட்டி, பிகாஸ் இது ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப லைட் யூஸ் தான் இதுக்கு. அண்ட் பேட்ரி சார்ஜபிள் பேட்டரிஸ் தான், ஓகே. இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சார்ஜபிள் பேட்டரிஸ் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதோட எஃபிஷியன்சி அதிகம், பேட்டரிக்கான பவர் கன்சியூம்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் அண்ட் த்ரோ பேட்டரினா கட்டுப்படி ஆகாது. ஸோ இது சார்ஜபிள் பேட்டரி. இது என்னன்றது எவ்வளோன்றது சொல்கிறது. ஸோ இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 7.4 வோல்ட் லித்தியம் அயான் பேட்டரி, 1200 mAh இது, ஓகேங்களா. 1200 mAhனா கொஞ்சம் நார்மலாகவே அட்லீஸ்ட் ஒரு ½ hour to 1 hour நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இதில் இந்த வாட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இது இந்த கையில் யூஸ் பண்ணிட்டு இப்படி கையில் கட்டி, நான் நிறைய பேர் பார்த்துருப்பேன் நிறைய வீடியோவில், கையில் கட்டி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வாட்ச். இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றதை காமிக்கிறேன். அண்ட் சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, வாட்சுக்கான தனி சார்ஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு இதை பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கான தனி சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பில்ட் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. ரிமோட் தான் செட் ஆகலை. அண்ட் இது இப்போ ஆன் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்ட்டு. இதில் ஜஸ்ட் ரிமோட்டில் நார்மலாக ஒரு பேசிக்காக ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி போட்டோன்னே இது ஆன் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஸோ இதில் இந்த மியூசிக் கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது மியூசிக் சேஞ்ச் பண்ணுறது கஸ்டமைஸ் பண்ண முடியாது. இதை டிஃபால்ட்டாக ஒரு செட்டிங்ஸ் வச்சுருக்காங்க, அதுதான் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இது எல்லாமே பெண்ட் ஆகக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கான்றாங்க. இது என்னன்றதை நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் கார் இதை வீல்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக ரப்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்தளவுக்கு டியூரபிளாக இருக்கும்னு தெரியாது, ஆனால் கொஞ்சம் நல்லாவே இருக்குது, பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே தெரியுது எனக்கு. ஸோ இது காமிக்கிறேன், ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இதை ஜஸ்ட் இதில் ஆன் பண்ணுறேன். அண்ட் இதில் ஆன் பண்ணுறேன்.
ஸோ இதில் வந்து சில இந்த எல்இடி லைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மேபி நைட்டில் ஓட்டும் போது கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஆன் பண்ண சின்ன ஒரு நம்ம காரில் ஆன் பண்ணுற சவுண்ட் கேட்கும். அண்ட் இப்போ இதில் இந்த ரிமோட்டில் இருக்கிற சுவிட்சை நான் இப்போ ஆன் கொடுக்குறேன். ஸோ கார் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுற சவுண்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனு சைடு. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் அப் அண்ட் டவுன் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். ஃப்ரண்ட்டு அதே மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இது கொடுத்தீங்கன்னா இதையும் கம்மி அங்கேயும் கம்மி. ஓகேங்களா? எல்லா பக்கமும் டிரைவ் ஆகிற கான்செப்டில் வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்பவே வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து சில மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த மோட்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்சு. அது கம்மி. இது கம்மி. இது மட்டும் இதில் ஒரு பட்டன் கொடுத்துருவாங்க. இந்த பட்டன் வந்து ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணால் ஸோ இது வந்து இந்த எப்படி சொல்ல ஸ்டண்ட் மோடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸ்டண்ட் மோடுக்கு சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ இதுலேயே ஓட்டலாம் போல. அப்பா செம்ம இது. ஸோ ஒரு மாதிரி பவர் சூப்பராகவே இருக்குது. ஸோ ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு எவ்வளோ நான் பேட்டரி நிற்கும் தெரியல. இதோட வந்து இதில் வரைக்கும் யூஸ் பண்ணுறது எவ்ரிடே பேட்டரி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ யூஸ்வலாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும். இதில் அவ்வளோ பேட்டரி கன்சம்ஷன் ஆகாது. பட் இது சார்ஜபிளில் கண்டிப்பாக கன்சம்ஷன் ஆகும். ஸோ இதில் ட்ரை பண்ணலாம். இந்த வாட்ச் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த வாட்ச் ட்ரை பண்ணுவோம். இது வந்து நம்ம சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற ஒரு மோஷன் சென்சார்ஸ் மாதிரி. ஸோ நம்ம கை எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இதுவாகும். ஸோ நான் சென்சார்ஸும் ட்ரை பண்ணுறேன். ஸோ சென்சார்ஸ் நான் இதில் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன்ஸ் நான் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ ஒரு மாதிரி நல்ல பில்ட் குவாலிட்டி இருக்குது. பட் இதோட கண்ட்ரோல்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இந்த ரிமோட் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். பட் இதோட மோஷன் கண்ட்ரோல் மட்டும் கொஞ்சம் நம்ம கரெக்டாக புரிஞ்சு போனோம். ஏன்னா லெஃப்ட் பண்ணால் லெஃப்ட் பேன் ஆகும், ரைட் பண்ணால் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பட் அதான் இது மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட பில்ட் குவாலிட்டி ஓகே. பட் இதோட அதர் பில்ட் குவாலிட்டிஸ் கொஞ்சம் கம்பேட்டபிளி கொஞ்சம் சரியில்லை. அதான் சொல்லுவேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சஜஸ்டபிளான ஒரு இது. ஓகேங்களா? சார்ஜிங் இதெல்லாம் எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு மேலேயாவது இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க மேனுவலில். ஸோ எனக்கு ரொம்பவே இதை பொறுத்த இதோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் ரஃப் யூஸ் பண்ணால் டேமேஜ் ஆக தான் செய்யும் ஆப்வியஸாக. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. நம்ம பிடிச்சிருந்தா கீழே கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் கமெண்ட்டில் உங்கள் சஜஷன் சொல்லுங்கள். யாராவது இந்த மாதிரி ஒரு ஆர்சி ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கினீங்கன்னா வாங்கியிருக்கேன்னு சொல்லுங்கள். வாங்கலைன்னா ட்ரை பண்ணிட்டு எவ்வளோக்கு வாங்கினீங்க, என்னென்ன எப்படி உங்கள் ஐடியா, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லுங்கள். அதே சமயத்தில் இந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3800 வருது ஆன்லைனில். மேபி ஷாப்பில் கம்மியாக கூட கிடைக்கலாம். இது அமேசானில் எனக்கு ஒரு செல்லர் சென்ட் பண்ணது. ஸோ அங்கே வந்து அவங்ககிட்ட வந்து 3800 4000 சம்திங் என்னமோ. நான் அதை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கலர் வேரியன்ஸ் ரெட்டு, ப்ளூவு, க்ரீன், அதுமாதிரி நிறைய கலர் வேரியன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி பார்த்துக்கலாம்.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க போகிறேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால், உங்களுக்கு ஏதாவது அன்பாக்சிங் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட்டில் செய்கிறேன். அண்ட் அப்கமிங் டேஸில் ஒரு RC ட்ரோன்ஸ் ஆகட்டும், ஹெலிகாப்டர் எல்லாமே நான் அன்பாக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு. பிகாஸ் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.